கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காண்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக இந்த ஒரு கூடுகையின் மூலமாக நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் எடுத்துக்கொள்ளலாம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது மாற்றத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ப்ரேஸ் சேஞ்ச். ஸோ இப்போது இந்த பாடம் எப்படிப்பட்ட ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மனம் மாற்றத்துக்கு உண்டான ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இந்த ஒரு பாடம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்முடைய கேரக்டர்ஸை நம்ம இன்னும் மெச்சூர்டாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஒரு பாடம் முடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளை சுய பரிசோதனையை செய்து கொண்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை அடியேன் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஸோ அப்போது ஒரு பாடம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாலே அந்த பாடத்தில் நமக்கு என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக ஒரு கேரக்டர் ஸ்டடியோ இல்லை கேரக்டர் டெவலப்மெண்ட் பாடமோ பார்த்தாலும் அதே போல் சேமாக இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் ரொம்ப மைண்டை கசக்கி கன்ஃபியூஸ் பண்ணி திங்க் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப ஒரு சிம்பிளான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த சிம்பிளான சப்ஜெக்டில் சிம்பிளான என்ன மெசேஜ் தேவன் நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு கான்செக்ரேட்டட் லைஃப்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே பிதா நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன எதிர்பார்க்குறார்? கீழ்ப்படிதல். ஓகே, பிரில்லியன்ட். வேற என்ன எதிர்பார்க்குறார் பிதா நம்மக்கிட்ட? ஒபீடியன்ஸ். ஓகே ஓகே, முழுமையாக அர்ப்பணிக்கணும். வேற என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட? பிதாவும் குமாரனும் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? ஓகே, பரிசுத்தமான விஷயம், உண்மைத்தன்மை. ஓகே, அப்போது ரெண்டு விஷயம் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கையில் சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு தேவனை அறிகிற அறிவு நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய பிளான்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்ல வராருங்கிறதே நமக்கு புரியாது கடைசி வரைக்குமே. அப்போது தேவனை அறிகிற அந்த அறிவு நம்மக்கிட்ட வேணும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் ஒரே பாயிண்டில் கொண்டு சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணும் இல்லைங்களா? பரிசுத்தமாக இருக்கணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும், கீழ்ப்படியணும், நல்ல கேரக்டர் காட்டணும், கனிகள் தரணும், இதெல்லாம் கரெக்டு. அதை சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோட ஒரு சாயலாக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா? ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்படி கிறிஸ்துவோட சாயலாக மாறணும் அப்படின்னா நமக்குள்ள அநேக குண லட்சணங்கள் தேவை, கேரக்டர்ஸ் தேவை. அதில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை பார்க்குறீங்க? அமைதியாக இருந்தீங்கன்னா நான் உங்களை பார்ப்பேன், நீங்கள் என்ன பார்ப்பீங்க? அப்படியே பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ ப்ரேயர் முடியாது. அன்பு. ஓகே, வேற? நீதி. சரி, ஓகே. ஞானம். ஓகே, என்ன குணலட்சணங்கள் நம்ம அப்படி ஒருவேளை பிதாவை அறிகிற அறிவையும் அடையணும், கிறிஸ்து போல ஒரு சாயல் நம்ம எடுக்கணும், அவரை போல நம்ம மாறணும் அப்படின்னா என்ன முக்கியமான கேரக்டர் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஓகே, இப்போதான் பாயிண்ட்டுக்கு வரீங்க. ஏன்னா நான் ஸ்லைடில் போட்ட பதில் வர வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா விட மாட்டேன். அந்த பதில் வர வரைக்கும் உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டே இருப்பேன். ஸோ மனத்தாழ்மை. ஓகே, பிரதர் ரொம்ப அருமையாக சொல்லிட்டாங்க ஃபுல்லாகவே. அப்போது அநேக கேரக்டர்ஸ் நமக்கு தேவை. ஆனால் தலையாய ஒரு கேரக்டர் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும். இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனால் தான் மற்ற கேரக்டர்ஸ் நமக்குள்ளேயே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எது குறித்தானது அப்படின்னா மனத்தாழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த தாழ்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம யார்கிட்ட கற்றுக்கலாம்? வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து. ஓகேவா? பிதா நமக்கு எல்லா விஷயத்துலையும் ரோல் மாடல். ஏன்னா பிதாவனுடைய லவ் எப்படி இருக்குது, நீதி எப்படி இருக்குன்றதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போது அவருடைய ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணுறாரு? கிறிஸ்து. அவர் எப்படி மனத்தாழ்மையாக இருந்தார், நீதியை செலுத்தினார், அன்பு காட்டினார், எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது எப்போதுமே அப்படின்னா, ஒரு கம்பேரிசனுக்கு கிரைஸ்ட் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேளை ஏதாவது எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட்டு மைண்ட் எப்படி போகும் எடுத்தோடனே? அது கிரைஸ்ட்டு, நான் எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தாட் வரும் இல்லையா? ஸோ அந்த தாட்லேருந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும் அப்படின்னா
கிறிஸ்து மட்டும் அந்த மனத்தாழ்மையை காட்டல, அந்த ஹம்பிள்னஸை காட்டல, கேரக்டர் காட்டல. அவருக்கு அப்புறமா அவர் ஏற்படுத்தின அந்த 12 அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை காட்டுறாங்க. நம்ம நிறைய கேரக்டர் சொன்னோம் இல்லையா? ஹம்பிளா இருக்கணும், பயபக்தியா இருக்கணும், அன்பு செலுத்தணும், இதெல்லாமே அப்போஸ்தலர்கள் செஞ்சிருக்காங்களா? அதுல டவுட் இல்லையே. ஓகே, அப்போ கிளியர் தான். அப்போ நமக்கு யார் ரோல் மாடலா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா பிதாவை பார்ப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்ப்போம், நம்முடைய பிரதரையும் நம்ம பார்ப்போம், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவரை பார்த்தாலுமே சில விஷயங்கள் அவரோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம மனசு என்ன பண்ணாது அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு பொசிஷன்ல இருக்காரு, ஸோ அவருக்கு அது பாசிபிள், அவரால் அதெல்லாம் செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியுமா, நம்ம மாம்ச சரீரத்தில் இருக்கோமே, நம்ம ரொம்ப பலவீன ஒரு மக்களாச்சே அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபீலிங்குள்ளே நம்ம அடிக்கடி போவோம் இல்லைங்களா? ஸோ அப்படி போகும்பொழுது இது இந்த ஃபீல் எப்போல்லாம் வரும் அப்படின்னா மெமோரியல் டைமில், நினைவு கூறுதல் டைமில் அதிகமாக வரும். ஏன்னா அவர் செய்த தியாகங்கள், அவருடைய ஈடுபலியை குறித்தெல்லாம் அதிகமாக படிக்கும் பொழுது இதற்கு நான் பாத்திரவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன வரும் நம்ம மைண்டில் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அப்போது இன்னைக்கு நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா கிறிஸ்துவை பார்க்கலாம். ஆனால் யார் மூலமாக கிறிஸ்துவை பார்க்கலாம் அப்படின்னா அப்போஸ்தலர்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. அப்போது இந்த அப்போஸ்தலர்கள் வந்து சபை மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? 1,44,000 பேரா செலக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, சர்ச் கிளாஸ் மணவாட்டி வகுப்பார். அவங்களுக்கு இந்த அப்போஸ்தலர்கள் எந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்குறேன். அஸ்திவாரம் இல்லைங்களா, பேஸ்மெண்ட்டு. ஸோ ரொம்ப சரியான பதிலும் கூட அதுதான். இந்த 12 அப்போஸ்தலர்களை அஸ்திபாரமாக கொல்லப்பட்டது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய சபைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சபையை வந்து படிக்கும் பொழுது வேதாகமத்திலேயே எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். இது என்ன, இந்த படம் பார்த்தா என்ன ஐடியா வருது? ரெவலேஷன்ஸ் ஞாபகம் வருதுங்களா? ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஸோ அந்த வசனம் வாசிச்சிடலாம் நம்ம. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களில் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேலே 12 நட்சத்திரங்களில் உள்ள கிரீடம் இருந்தன. ஓகே, இப்போ இந்த வசனம் அடிக்கடி படிக்கும் பொழுது நம்ம பேசிக்ஸ்ல என்ன பண்ணியிருக்கோம், இந்த வசனத்துக்கு அநேக விளக்கங்கள் வந்து கொடுப்போம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணுன்றதுனால. ஸோ இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம எடுத்து கையாள்வது உண்டு. அப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள்னு. இந்த ஸ்திரீ யாரை குறிப்பாங்க? கிறிஸ்துவின் சபை இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவின் சபையில யாரும் இருக்கா? 12 அப்போஸ்தலர்களும் இருக்காங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்திரீ சபைனாலுமே இந்த ஸ்திரீல சபை, இந்த ஸ்திரீ தான் சபைன்னு சொன்னாலுமே நம்ம ஒப்புமையாக அதுலேயும் அந்த 12 பேரை வந்து வெறும் ஸ்திரீன்னு மட்டும் அடையாளப்படுத்தலை. அந்த 1,44,000 பேர் அந்த ஸ்திரீ அப்படின்னா அதில் அந்த அப்போஸ்தலர்களும் இருக்காங்கன்னு அடையாளப்படுத்தலை. அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன காட்டுறாங்க அப்படின்னா ஒரு 12 நட்சத்திரங்களை வந்து காட்டுறாங்க. எதுக்காக அப்படின்னா என்னதான் 1,44,000 அப்போஸ்தலர்ஸ் இருந்தாலும் இப்போது என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ஸா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாம் சர்ச் கிளாஸ் ஆகிறதுக்காக ஓடிட்டு இருக்கோம், சபை வகுப்பாராகிறதுக்கு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளால் நட்சத்திரங்களாக ஆக முடியுமா அப்படின்னா அப்போஸ்தலர்களுக்கு ஈடாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஆக முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு 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 ரெஸ்பெக்ட் இருக்கு, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்திலே என்ன நம்ம பார்க்கலாம், வெளிப்படுத்தல் விசேஷம் 12:1 என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஸ்திரீ சபையை குறிப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விடலை, அந்த சபையை குறிக்கும் பொழுது கூட அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்குறாரு. அப்போ நம்ம இந்த வஸ்திரம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, வஸ்திரம் சூரியன் வந்து அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் அதே நேரத்தில் சந்திரன் பார்க்கும் பொழுது சந்திரனுடைய அந்த ஒரு சூரியனுடைய ஒளியை வந்து சந்திரன் எடுத்து வச்சுக்கிறதுனால நம்ம எப்படி நம்ம அதை ரிலேட் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னா அந்த புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்தை வந்து அந்த சந்திரன் எடுத்துக்கிறதுனால அது வந்து நம்ம எப்படி பார்ப்போம், அந்த பழைய ஏற்பாடோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஸோ அந்த 2 ஏற்பாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம விளக்கங்களில் பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப ஸ்பெஷலாக அந்த அப்போஸ்தலர்ஸை வந்து அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறாரு. ஏன் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர்ஸை வந்து காட்டிட்டு
அந்த ஒரு மகிமையை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க தான் எதுக்கு அஸ்திபாரம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சபைக்கே அஸ்திபாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த 12 சபை வேற, ஆக்சுவலி இந்த 12 அப்போஸ்தலர்கள் வேற, சபை வேறன்னு கிடையாது. நல்லா அந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த பாடத்தை. ஸோ இயேசு கிறிஸ்து பரலோகம் போகும்பொழுது என்ன சொல்லிட்டு போறாரு அப்போஸ்தலர்கள்கிட்ட? சரி, வாசிச்சிடலாம் வசனம். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னா, நான் இது மாதிரி கிளம்புறேன், ஆனா இப்ப என்ன பண்ண போறேன் உங்ககிட்ட, இந்த ஒட்டுமொத்த சபை வகுப்பாரை எழுப்பக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டு போறேன் அப்படின்னா உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த என்டையர் வேர்ல்ட்லயே நீங்க என்ன பண்ணணும், என் நிமித்தம் நீங்க எப்படி இருப்பீங்க, சாட்சிகளா இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தேவனுடைய திட்டத்தை எடுத்து வெளியே சொல்ல போறீங்க, ஒரு நியூ கிரியேஷனை பில்ட் பண்ண போறீங்க. நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, திரும்பியும் பழையபடி மீன் பிடிக்கிறதுக்கே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க ரொம்ப கிளியரா சொல்றாரு. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் அவர் சொன்னதை செஞ்சாங்களா? என்ன பண்ணாங்க அப்போஸ்தலர்கள்? ஸோ இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துறதுக்காக அநேக பரிசுத்தவான்களை தயார் பண்றது யாருடைய பொறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய பொறுப்பா இருக்கு. அப்போ முதலாம் கால சபைக்குன்னு மட்டும் கிடையாது, 7 கால சபை மக்களுக்குமே என்ன தேவையோ அது அவ்வளோத்தையுமே யார் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் அந்த டியூட்டியை பக்காவா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு அவர்கள் நமக்காக எழுதுகிற நிருபங்கள், எவ்வளோ நமக்கு அதில் லெசன்ஸ் இருக்குது லைஃப்பில், தேவனுடைய திட்டங்களை எந்த அளவுக்கு அது விளக்கி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை தான் நம்ம வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின் குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அந்த வளர்ச்சி யார் மூலமா கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக வெவ்வேறு காலப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சபை மக்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் இந்த வசனத்துல வாசிச்சோம். அப்போ அப்போஸ்தலர்கள் மூலமாக என்ன கிடைக்கப்படுது அப்படின்னா ஒரு புது சிருஷ்டி ஆகணும் அப்படின்னா அந்த வளர்ச்சிக்கு ஏதுவான அனைத்து லெசன்ஸும் யார்கிட்ட இருந்து இருக்கு, அப்போஸ்தலர்கள்கிட்ட இருந்து இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நம்ம ஒருவேளை மனவாட்டி வகுப்பாரா மாறணும் அப்படின்னா அவங்க மூலமா நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்தாலும் என்ன பண்ணிடலாம், நம்மளும் சர்ச் கிளாஸா போயிடலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மனத்தாழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எங்கேருந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு அப்போஸ்தலர்கள்கிட்ட இருந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் தான் நமக்கு பாடமே. அப்போது எப்பேற்பட்ட இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அப்போ இந்த 12 நட்சத்திரங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்திச்ச அவங்களுக்கு நேரிட்ட அநேக அனுபவங்களை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அனுபவங்கள் மூலமாக தான் அவங்க எதுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு மகிமைக்குள்ளாக போயிருக்காங்க. இன்னைக்கு 12 நட்சத்திரங்கள் இந்த சபைக்கே அஸ்திபாரம்னு சொல்கிற அளவுக்கு அப்போஸ்தலர்கள் ஒரு மகிமைக்குள்ளே போயிருக்காங்கன்னா அவர்கள் சந்தித்த மனிதர்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள், அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த சில மனமாற்றங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம ஸ்டார்ஸ் அப்போஸ்தலர்ஸ் மாதிரி நம்ம ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியாது. ஆனால் அப்போஸ்தலர்ஸ்க்கு என்ன ஒரு க்ளோரி கிடைக்குதோ அதே க்ளோரி யாருக்கும் கிடைக்குது இப்போது நமக்கும். எப்படி நம்ம சர்ச் கிளாஸாக மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு நித்தியத்துக்கும் அந்த பிளெஸிங் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இப்போ என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்போஸ்தலர்களுடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ அப்போஸ்தலர்களுக்கு அழைப்பு எப்படி இருந்தது, பேசிக்ஸ்லேருந்தே வருவோம். நம்ம சத்தியத்துக்குள்ளே வரதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வந்துட்டோம். வெவ்வேறு கால சூழ்நிலைகளில் காலப்பகுதியில் நம்ம எல்லாருமே ட்ரூத்துக்குள்ளே இப்போ வந்திருக்கோம்.
அப்போஸ்தலர்கள் எப்படி ட்ரூத்துக்குள்ள வந்தாங்க? இயேசு கிறிஸ்து எப்படி அந்த 12 பேரை சூஸ் பண்ணாரு? ஒரு ஓப்பனர் மீட்டிங் போட்டு ஒரு வருஷம் ஃபுல்லா 53 பாடங்கள் எடுத்து அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்களா? அப்புறம் எப்படி அப்போஸ்தலர்ஸ் வந்து செலக்ட் ஆனாங்க? ஒன் டே கன்வென்ஷன் எதுவும் வச்சு அந்த மாதிரி இல்லைல்ல. ஸோ அப்போ எப்படி அவங்களுடைய செலெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, அவங்களுடைய அழைப்பு வித்தியாசமானது, நம்மளுடைய அழைப்பு வித்தியாசமானது. உதாரணத்துக்கு நமக்கு சத்தியத்தை எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு தான் தேவன் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, அந்த ஆவியின் கனிகளை எதிர்பார்க்குறாரு. கேரக்டர் காட்டு, ஃபர்ஸ்ட் ட்ரூத்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கிறத நமக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டா அதுலேருந்து நம்ம கிட்ட அவுட்புட் எதிர்பார்க்குறாரு. ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு அப்படி நடந்ததா அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாரு. ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணுவார்? கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டு இருப்பாரு. அங்கே யாரை மீட் பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலருடைய காலிங்கில் பேதுருவையும் யோவானையும் இல்லைங்களா? பீட்டரையும் ஜானையும் பார்ப்பாருங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவார்? எடுத்தோடனே வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படி சொல்லியிருப்பாரா? என்ன சொல்லியிருப்பாரு? ஆக்சுவலி ஒன்றுமே சொல்லலை. சிம்பிள், என்னை பின்பற்றி வா, அவ்வளோதான். இப்போ வரும்போது அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருந்திருக்கும்? அப்பதான் பார்க்குறாரு, அப்பதான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே இவங்க என்ன பண்ணிடுறாங்க? போயிடுறாங்க. அப்போ இவங்க வரும்போதே அந்த கேரக்டர்லாம் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் சத்தியத்துக்குள்ளே வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு பாடமே. ஸோ கூர்ந்து கவனிக்கலாம். அப்போ என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அவர் வானோடனே இவங்க ட்ரூத்துக்குள்ளே வந்துட்டாங்க, சத்தியத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அவரை ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அவர் கூட பிரயாணப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாறுதல் நடக்குது அப்படின்னா, கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்குது. அப்போ இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நம்முடைய ரட்சகர், நம்முடைய மெஸ்ஸியா என்னென்ன பண்றாரு, அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய அவுட்புட் என்ன, ஏன் பண்றாரு, எதுக்கு பண்றாருன்னு அவர் கூடவே பிரயாணப்பட்டு வரும் பொழுது அதை அவங்க ஸ்லோவா லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை ஃபாலோ பண்ணாங்க. அவருக்காக அவர் சொன்னதை கேட்டு என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல குணலட்சணங்களை காட்டி ஒரு மகிமைக்குள்ளாகவும் அவங்க போகிறாங்க. ஸோ அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம என்ன ஒரு விஷயத்தை அடிப்படையில் சத்தியம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தின் அடிப்படையில் தான் ஒரு சத்தியம் பேசுகிறோம் இல்லைங்களா? ஸோ அது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தது. அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதுக்கு தனிப்பட்ட ரீசன்ஸ் நிறைய இருந்தது. அதை நம்ம எல்லாமே இன்னைக்கு பார்க்க போகிறது இல்லை. ஆனாலும் அப்போஸ்தலர்களுடைய குணலட்சணங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதற்கு ஒரு சாம்பிளாக ஒரு வேர்ஸ் போடுறேன், வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனம் வரை. மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் வசனம் முடிய. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து என்ன பண்றாரு? எருசலேம் போறாரு. போற வழியில என்ன பண்றாரு? 12 சீஷர்களையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றாரு. ஆர்கனைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசிரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியார் இடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். யாரை பத்தி பேசிட்டு இருக்கா? ஆக்சுவலி இங்க அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கார் இல்லைங்களா? எப்போ அப்படின்னா, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. யாரை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு? 12 அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஏன்னா எருசலேம்லேருந்து வெளியில் போறாரு. போய் என்ன பண்றாரு? அநேக அற்புதங்களை செஞ்சுட்டு திரும்பி எருசலேமுக்குள்ள வரும்பொழுது சொல்றாரு கிளியரா, இந்த டைம் நீங்க இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்காது. மனுஷகுமாரன் என்ன பண்ண போறாங்க? அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மனுஷகுமாரனை கொலை பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஸோ சொல்லிட்டே இருக்கும் போது அங்க என்ன சூழ்நிலை நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20 முதல் 21. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20 21 வசனம் முடிய. அப்பொழுது செபெதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். என்ன நடக்குது? இவரே அற்புதங்கள்லாம் பண்ணிட்டு எருசலேமுக்குள்ள வராரு. வந்துட்டு என்ன சொல்றாரு? இந்த டைம் மனுஷகுமாரன் தான் அந்த மரணத்துக்குள்ளாக ஒப்புக்கொள்ளப்படுவ அந்த ஒரு சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்றாரு முன்னாடியே அப்போஸ்தலர்களுக்கு. அப்ப அங்க ஒரு லேடி வராங்க. யார் அந்த லேடி? செபெதேயுவின்
குமாரருடைய தாய் தன் குமாரரோடும் கூட அவரிடத்தில் வந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட? ஆல்ரெடி அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து மரணிக்க போகிறாரு, அவரே சொல்கிறாரு அவருடைய வாயால் இப்படிலாம் நடக்க போகுது, பாரினால் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறைய போகிறாங்க, வேதப்பாரர்கள்கிட்டையும் பரிசேயர்கிட்டையும் புறஜாதிகள்கிட்டையும் ஒப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கிளியரா. அப்போ அந்த அம்மா வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ரைட்லையும் லெஃப்ட்லையும் உட்கார்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, நீங்கள் அருள் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எப்படி இருக்கும் மென்டாலிட்டி? ஒருவேளை நம்ம இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நமக்கு தெரியுது நம்ம வந்து மரணத்துக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரு மிக முக்கியமான விஷயம், சிலுவையினால் நம்மளை வந்து நம்ம மறிக்க போகிறோம். நம்மளுடைய மரணம் இன்னும் ரொம்ப நெருங்கி இருக்குது, சமீபமாக இருக்குங்கும் பொழுது ஒரு லேடி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆனால் லேடியும் பாருங்கள் ரொம்ப கிளவர். அப்போயே என்ன கேட்குறாங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் அப்படின்னு எப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா என்ன ஒரு பிலீஃப் இருந்திருக்கும் அவங்களுக்கு அப்பொழுதுக்கு, மெஸ்ஸியா வருவார், அவருடைய ராஜ்யம் எப்போ உடனே தொடங்க போகுதுங்கிற ஒரு பிலீஃபில் தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம்? இப்படி கேட்குறாங்க, நீங்கள் ராஜ்யத்தில் என்னோட பையன் ஒருத்தர் லெஃப்ட்லேயும் ஒருத்தர் ரைட்லேயும் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கிரைஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு கேட்குறேன். என்ன பண்ணுவோம்? நானே எப்படி ஒரு மைண்டில் இருக்கேன், நானே சாக போகிறேன் அப்படி தானே நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அவர் வேறு மாதிரி டீல் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி இந்த செபதேவினுடைய குமாரன்னு சொல்லும் போது இது யாரை குறிக்குது? இந்த ரெண்டு பேர் யாரு? யாக்கோபும் யோவானும் இல்லைங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களும் அந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒவ்வொருத்தர். ஸோ ரெண்டு பேர். இந்த அம்மா வந்து இப்படி கேட்டுட்டு போகவும் அங்கே என்ன ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். வாசிக்கலாம், மத்தேயு 20:24. மத்தேயு 20:24. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரன் பேரில் எரிச்சலானார்கள். என்ன ஆகுது இங்கே? 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. அந்த அம்மா வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னோட பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருத்தரை நீங்கள் வச்சுக்கிறீங்களா உங்களுடைய ராஜ்யத்தில் அப்படின்னு கேட்கும் பொழுது 2 அப்போஸ்தலர்கள் 2 பேரை தான் இந்த லேடி மீன் பண்ணுறாங்க. மீதி 10 பேருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு? எரிச்சல் ஆகுது. ஏன்? அவர் வந்து மரணிக்க போறாருங்கிறதுனால இல்லை, அவங்களுக்குள்ளே என்ன திங்கிங் இருந்தது அப்போயே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்களில் யார் வந்து பெரியவங்க அப்படிங்கிற ஒரு தாட் அங்கே வந்து போயிட்டு இருந்தது. எதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல வரேன் இந்த வசனம் போட்டு அப்படின்னா, அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலை அப்படின்னா, ட்ரூத்தை சொல்லிட்டு இதுதான் சரி தப்புன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலை, ட்ரூத்துக்கு கூப்பிடல. ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு. கூப்பிடும்போது அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஒபே பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு ஸ்லோவாக தான் அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ளேயே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த ஒரு அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மளால் கிரகிக்க முடியுதா அப்போஸ்தலர்கள் வந்து எரிச்சல் ஆவாங்களா அப்படின்னா? அப்போது ஆயிருக்காங்க அந்த 2 பேரை பார்த்து. எதனால் அப்படின்னா, ராஜ்யத்தில் வந்து இங்கிட்ட ஒருத்தர் அங்கிட்ட ஒருத்தர் அப்படிங்கும்போது மீதி 10 பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஓ, நீங்கள் 2 பேர் மட்டும் லெஃப்ட் ரைட்டு உட்காந்துப்பீங்களா, இப்போ நாங்களாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இன்னொரு விஷயம் நல்லா ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். லூக்கா 9 54 முதல் 56 வசனங்கள் வாசிக்கலாம். லூக்கா 9 54 முதல் 56 உடைய இயேசு கிறிஸ்து இங்கேயும் என்ன பண்ணுறாருன்னா, எருசலேம் விட்டு வெளியில் போகிறாரு. போயிட்டு இவங்க சமாரியா வழியாக வராங்க. அங்கே நடக்கிற இன்சிடென்ட் தான் வாசிக்கலாம். அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். என்ன கேட்குறாங்க? ஆக்சுவலி அப்போஸ்தலர்ஸ் வந்து இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்குறாங்க. என்ன மாதிரியான ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? ஒப்பீனியன் கேட்குறாங்க. நீங்கள் கண்ணை மட்டும் காட்டுங்க, இந்த எல்லாரும் என்ன பண்ணிடுறேன் கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் வந்து அக்கினிக்கிறையாக நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்றாங்க. ஏன் இவ்வளோ கோவம் வருது அப்படின்னா, ஆக்சுவலி இவங்க வந்து எது வழியாக தாண்டி வராங்க அப்படின்னா, சமாரியா வழியாக வராங்க. வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உணவு தேடி போகிறாங்க. ஆக்சுவலி அப்போஸ்தலர்கள் வந்து
ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சமாரியா மக்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சொஸ்தப்படுத்துறதுக்கு உங்களை அநேகம் தடவை கூப்பிட்டோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணலை, நீங்கள் வந்து வரல, ஸோ அதனால எங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு இந்த விஷயத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அப்போஸ் பண்ணுறாங்க. வசனத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க தாண்டி போகும்போதே அவங்களை எதிர்த்தார்கள்னு சொல்லி வசனம் இருக்கும். அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சாப்பாடு வந்து கிடைக்கல. ஆக்சுவலி யாருக்கும் கிடைச்சிருக்காது, நம்முடைய ரட்சகருக்கும் கிடைச்சிருக்காது. ஆனால் அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு ஸ்டே பண்ணவோ சாப்பிட்றதுக்கோ அந்த சமாரியாவை தாண்டி போகும்பொழுது அவங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா அவங்க சாப்பாடு கொடுக்கல. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு ஹோட்டலுக்கே போகிறோம், இல்லை ஹோட்டல் கூட வேண்டாம், அது கூட அவன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது, இருந்தால் நம்ம வாங்கி சாப்பிட்லாம். ஏதோ நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறோன்னே வச்சுப்போமே, ஃபுட்டு இருக்குது ஆனால் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்? இவங்க எப்படி வருவாங்க? ரொம்ப பிரயாணப்பட்டு வந்திருப்பாங்க களைப்பா, சமாரியா தாண்டி வரும் பொழுது. அப்போ என்ன ஒரு வேர்டு வருது அப்போஸ்தலர்களுடைய வாயிலிருந்துன்னா, கொஞ்சம் லைட்டாக பர்மிஷன் கொடுங்க, யாரை மாதிரி இப்போ எரிச்சு காட்டுறேன் இந்த ஊரையே, ஸோ எளியா மாதிரி நான் எரிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே வருது. அதுதான் வந்து நம்முடைய 7ஆம் தூதன் வந்து எழுதும் போது எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா, they said this in their zeal not according to knowledge அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஒரு வைராக்கியம், என்னது மெஸ்ஸியாக்கே சாப்பாடு இல்லையா, ரட்சகர் அவர் தான் நம்மளை மீட்க போகிறவரு, அவருக்கு சாப்பாடு இல்லையா, அவருக்கு கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிற ஒரு திங்கிங். ஸோ எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்போஸ்தலர்கள் வந்து. 12 நட்சத்திரங்கள், ஆனால் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் கண்ணை காட்டுங்க, எல்லாத்தையும் பாருங்க போட்டு தள்ளுறேன், ஸோ நமக்கு இல்லாதது இருக்கவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தில் கேட்குறாங்க. அப்போது இங்கே ஏதாவது அவங்க மேலே பாசம் இருந்ததா, அக்கறை இருந்ததா அந்த ஊர் ஜனங்கள் மேலே? இல்லைன்னா ஒருவேளை நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், கண்ணை என்ன காட்டுறது, அக்கினே இறக்கியிருப்போம் கையில், இந்தாங்க இதை போய் வைங்க அப்படின்னு. ஆனால் அங்கே என்ன நடக்கலை, அந்த மாதிரி நடக்கலை. ஸோ அவருக்கு என்ன, அவங்களுக்கு என்ன இல்லை அப்போஸ்தலர்களுக்குன்னா, அந்த அந்த சூழ்நிலையில் அந்த மக்கள் மேலே ஒரு அக்கறையோ பாசமோ இல்லை. ஏன்? மைண்டு ஃபுல்லாக ஒரே திங்கிங் தான், எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால. இது ஒரு இன்சிடெண்ட்டு. இன்னும் பழைய இன்சிடெண்ட்டுக்கே போகலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வசனங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25 முதல் 28ஆம் வசனம் முடிய. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது எந்த இன்சிடென்ட் தெரியுமா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் என்னுடைய குமாரர்கள் வந்து உட்காரணும்னு, அதோட கண்டினியூஷன் ஆக்சுவலி இந்த வேர்ஸ் வந்து. அப்போ என்ன இங்கே சூழ்நிலை நடக்குதுன்னா, இவங்க எரிச்சல் ஆகிறாங்க இல்லையா, ஏசு கிறிஸ்தவனுடைய மைண்டை வந்து கிளியராக புரிஞ்சுட்டு என்ன சொல்கிறாரு, புறஜாதிகளுடைய அதிகாரிகள் வந்து அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் ரொம்ப கிளியராக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனம் வந்து தேவனுடைய சொந்த ஜனம், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. புறஜாதிகளுக்குள்ளேயே 2 குரூப் இருந்தது, அடிமைத்தனத்தில் உள்ள குரூப்பும் அப்புறம் ரொம்ப ரூல் பண்ணக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு குரூப்ஸும் இருந்தது. அதை தான் சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து தேவனுக்கு சொந்தம் இல்லாத ஜனம், அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய சொந்த சம்பத்தாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள என்ன தாட் வரக்கூடாது அப்படின்னா, ஒருத்தரை நீங்கள் வந்து ரொம்ப உங்களில் சுப்பீரியராக நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் பெரியவன் நீ பெரியவங்கிற திங்கிங் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணு, ஒருவேளை நீ யாராவது உங்களில் பெரியவனாக இருக்கணும்னு நினச்சேன்னா, நீ முதல்ல எப்படி இருன்னா ஒரு சர்வெண்ட்டாக இரு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லாரு. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்குள் ஊழியக்காரனாக இருக்க கடவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சொல்கிறாரு. என்ன பண்ணாதீங்க, எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு சீட்டை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாதீங்க, ஓடி வராதிங்க, நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக இருங்க அப்படிங்கிறத வந்து இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ படிக்கும் போது இப்படி இருக்குது, ஆனால் அவர் எப்படி சொல்லியிருப்பார் அப்போஸ்தலர்கிட்ட? அவர் மரிக்க போகிறாரு, அவர் மைண்டுக்குள்ளே என்ன மாதிரி தாட்ஸ் ஓடிட்டு இருக்கோம், நான் மரணத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லணுமோ, அவங்கக்கிட்ட கன்வே பண்ணணுமோ, தேவனுடைய திட்டத்தை புரிய வைக்கணுமோ, எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு எப்படியாவது நான் மரணத்தில் என்னை ஒப்பு கொடுக்கணுங்கிற மைண்டில் தானே இருப்பார் அவர் அந்த மரிக்கும் தருவாயில். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு திங்கிங் வருது, யார் பெரியவன் நம்பல அப்படின்னு வரும்பொழுது எப்படி சொல்லியிருப்பார் இயேசு கிறிஸ்து? அவருக்குள்ள அவரோட மைண்ட் யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்மளே சாவ போகிறோம் இன்னும் ஒரு 2 நாள்லன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு அற்பமான விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் மைண்டில்? நானே சாவ போகிறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு ஒரு தாட் வரும் இல்லையா? ஆனால் பாருங்க, அவங்க வந்து அப்போஸ்தலர்கள், ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த திங்கிங்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 24 முதல் 26.
லூக்கா 22ஆம் அதிகாரம் 24 26 முடியும். ஓகே, அதை தான் இப்போ நம்ம வாசிச்சோம். ஸோ அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கிளியரா அவருடைய லாஸ்ட் சப்பரில் பேசுகிறார். ஆக்சுவலி நம்ம மறிக்க போகிறோம், இனிமேல் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ரிவைஸ் பண்ணி என்னெல்லாம் சொல்லணுங்கிறதையே திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க மைண்ட் எப்படி இருக்கு தெரியுமா இருக்கு, ஒருவேளை டக்குன்னு ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் யார் ஃபஸ்ட்டாக இருப்பா அப்படிங்கிற ஒரு திங்கிங் அவங்களுக்குள்ள போகும் பொழுது இப்பேற்பட்ட அப்போஸ்தலர்கள் ஆனால் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களா மாறி இருக்காங்க. தேவனுக்கு அவருடைய திட்டங்களை உலகத்தினுடைய எல்லா எண்ட்லையும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. கிறிஸ்து போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு, நீங்கள் என்னுடைய சாட்சிகளா இருப்பீர்கள்னு சொல்லிட்டு போனாரா, அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருப்பாங்க? அப்போ என்ன இங்கே ஒரு விஷயம் அப்படின்னா, அப்போஸ்தலர்களை பற்றி தவறாக சொல்கிறதுக்கோ அவங்கள குற்றப்படுத்துறதுக்கோ இந்த வசனங்கள்லாம் போடலை. இப்படிலாம் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதெல்லாம் வேதாகமத்தில் தேவன் என்ன பண்ணலை அப்படின்னா மறைக்கலை. ஸ்பிரிட்டில் என்ன பண்ணியிருக்காரு, அதையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு வசனமாக. எதனால? அந்த வசனம் நமக்கு ஒரு படிப்பினை இல்லைங்களா? ஸோ நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், 12 அப்போஸ்தலர்களும் மகிமை அடைகிறாங்கன்னு வச்சுப்போமே, மகிமை அடைஞ்சிட்டாங்க. அவர் நினச்சிருந்தா அவங்கள பற்றின இந்த காரியங்கள்லாம் நமக்கு மறைக்கப்பட்டு கூட இருக்கலாம் இல்லைங்களா வேதாகமத்தில் இருந்து. ஆனால் மறைக்கலை. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி சர்ச் கிளாஸ் ஆகணுங்கிறத யார்கிட்ட பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னா இந்த 12 அப்போஸ்தலர்களை பார்த்து கற்றுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ள தலையாய கேரக்டராக குணலட்சணமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த மனத்தாழ்மை இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மனத்தாழ்மை இல்லை. அப்போது எப்போ இவங்களுக்குள்ள அந்த மனத்தாழ்மை வருது, பெந்தகோஸ்தே நாளில் என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், அதுக்கப்புறம் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு. அப்போது நம்ம இன்னும் என்ன ஒரு சில விஷயங்கள் கவனிக்கலாம், அவங்களுடைய கேரக்டர்ஸ் பற்றி அப்படியே கொஞ்சம் பார்த்துடலாம் இது வரைக்கும் பார்த்த மாதிரியே. அப்போது நம்ம இன்னைக்கு மனத்தாழ்மையை கற்றுக்கிறதுக்கு சில அப்போஸ்தலர்களை நம்ம சூஸ் பண்ணணும். யாரை சூஸ் பண்ணலாம்? நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்க அப்போஸ்தலர்களை சொல்லுங்கள். ஜான், பேதுரு, பவுல். ஓகே, வேற யாரு? சரி, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த 3 பேரையும் சொல்லிட்டீங்க. ஸோ அங்கேயே ஹோல்ட் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னு சொல்லிடுறேன். 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாலுமே வேதாகமத்தில் 12 அப்போஸ்தலர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் இல்லை. நம்ம மேஜராக எந்த அப்போஸ்தலர்களுடைய ரைட்டிங்ஸையும் அவங்கள பற்றின விஷயங்களையும் தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பேதுரு, யோவான், அப்போஸ்தலனாகிய பவுல் அண்ட் கொஞ்சம் யாக்கோபை பற்றி நம்ம படிப்போம். ஏன்னா இவங்களுடைய இந்த 4 பேரோட விஷயங்கள் தான் மரணம் வரைக்கும் ரிஜிஸ்டராக இருக்குது வேதாகமத்தில் ரொம்ப கிளியராக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதில் நம்ம இந்த 3 அப்போஸ்தலர்களை இன்றைக்கி எடுத்துக்கலாம். அப்போது இந்த 3 அப்போஸ்தலர்கள் யார் யார் அப்படின்னா பேதுரு, யோவான், பவுல். ஸோ வயது அடிப்படையில் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப மூத்தவர் யார் இந்த 3 பேரில்? பேதுரு இல்லைங்களா? ஸோ பேதுரு தான் இவங்க 3 பேர்லேயே ரொம்ப மூத்தவர். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இவங்களுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தாவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு குண லட்சணம் அவங்க கிட்ட இல்லை ப்ராப்பராக. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எருசலேமில் சாக போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ராஜ்யத்துக்காக இந்த 12 பேரும் வரக்கூடிய விஷயத்தில் இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவோடைய அந்த மரணத்தினுடைய தருவாயில் கூட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 முறை பேதுரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நம்ம மறுதலிக்கிறார் இல்லைங்களா? ஸோ மறுதலிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பாடு கேட்கக்கூடிய விஷயங்கள். இப்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும், சொல்லிட்டாரு கூட, நீ 3 தடவை என்ன பண்ண போகிற, மறுதலிக்க போகிறேன்னு. ஆனால் பேதுருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மறுதலிச்சாச்சு. இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, 3 நாளுக்கு அப்புறம் அவர்கள் மத்தியில் பேசும் பொழுது அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும் வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள் வரை. யோவான் 21ஆம் அதிகாரம் 20 21 முடிய. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவன் மார்பில் சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை போதும். அப்ப இங்க என்ன ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ரொம்ப கிளியரா கேட்குறாரு. 3 தடவை மறுதலிச்சிடுறாரு பேதுரு. ஆனால்
இயேசு கிறிஸ்து திரும்பியும் பேதுருவோட அந்த என்கவுண்டர் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையில் என்னெல்லாம் மைண்டுக்கு வந்திருக்கும்? நம்ம வந்து இவரை மறுதளிச்சோம் அப்படிங்கிற அந்த இன்சிடென்ட்லாம் ஞாபகம் வந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறாரு? ரொம்ப வெப் பண்ணுறாரு, ரொம்ப அழுகிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல அவங்களுக்குள்ள இந்த சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளேயே என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரொம்ப பேதுரு எமோஷன் ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேதுரு பற்றின தீர்க்கதரிசனத்தை வந்து அங்கே யார் சொல்கிறா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இள வயதுள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். உனக்கு எப்படிலாம் தோணுமோன்னு என்ன பண்ண அப்படிலாம் இருந்த. முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ எப்படி எமோஷனலாக இருந்திருக்கும் அவங்களுக்குள்ள? என்ன, இவர் வந்து இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாரு? 3 தடவை மறுதளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துடுறாரு. நீ என் மேலே அன்பா இருக்கியான்னு கேட்குறாரு. பேதுருவால் என்ன பண்ண முடியல, அந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. பேதுரு வந்து என்ன பண்ணிக்கிறாரு? கிட்ட வந்து ரொம்ப எமோஷன் ஆகி அழுகிற அந்த சூழ்நிலையில் கூட, அப்போ பேதுருவோடைய வாழ்க்கை எப்படி முடியும், உனக்கு எப்படிப்பட்ட மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த இன்சிடெண்ட்டில் தான் வந்து என்ன கேட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்போ இவர் எப்படி கேட்குறாரு அப்படின்னா, பின்னாடி பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது இவருக்கு என்ன ஒரு அந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. ஜட்ஜ்மெண்ட்டுன்ற விதத்தில் எப்படி சொல்லணும்னா, ஒரு போர்சீன், ஒரு தீர்க்கதரிசனம் கிடைக்குது அப்படின்னா, நீ எப்படி உன்னுடைய ஓட்டத்தை முடிக்க போற, எப்பேற்பட்ட மரணத்துக்குள்ளாக நீ போக போற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த இடத்துல. ஆனா இவரோட மைண்ட் எப்படி இருக்கு தெரியுமா? பின்னாடி ஒருத்தர் வராரு, அவனுடைய காரியம் என்ன அப்படின்னா உங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னா, கம்பெனிக்கு ஆள் தேடுறாரு. ஆக்சுவலி பேதுரு வந்து என்ன மாதிரியான ஒரு திங்கிங் இருக்கும்? உதாரணத்துக்கு, நீ தான்ப்பா, நீ வந்து என்ன பண்ண போற, இன்னும் ஒரு 2 நாள்ல மறிக்க போற அப்படின்னு சொல்லிட்டா நம்மளா தான் என்ன பண்ணுவோம்? ஐயோ 2 நாளில் தான் இருக்குது, மறிக்க போகிறோமே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிப்போம்ல. டக்குன்னு நம்ம மாதிரியே ஒருவேளை நம்மளா கூட இருந்திருக்கலாம். அப்படி தான் நம்ம இருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, மறிக்க போகிறது ஓகே, பக்கத்துலேயே என் ஃப்ரெண்டு இருக்கான், ஸோ அவனுக்கு எப்படி நடக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரியான ஒரு திங்கிங், இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிஸ் வந்து இருந்தது. அப்போது அவர் உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு கூட எப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மைண்ட் அப்படி தான் இருந்தது. எது வரைக்கும் அப்படின்னா, அந்த பெந்தகோஸ்தே நாளில் அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் வந்து இந்த 10 அப்போஸ்தலர்களுக்கும் அந்த இடத்துல கோபம் வந்திருக்கும்? செபதேவினுடைய குமாரர்கள் பற்றி கேட்கும் பொழுது அப்படின்னா, அதில் சீனியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேதுரு சீனியர் ஆக்சுவலி அந்த அப்போஸ்தலர்கள்லையே, இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது அங்கே உள்ளவங்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, யார் ஃபஸ்ட்டு வந்தா ரட்சகரோட சேர்ந்து யாரெல்லாம் பிரயாணப்பட ஆரம்பிச்சது, யாரெல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தராக வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சீனியாரிட்டியும் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஃப்ளஷ்லியாக தான் சில நேரம் அவங்க வந்து திங்கிங் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோவம் வருது அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு அப்போஸ்தலர்களை பற்றி. ஆனாலும் அகைன் நம்ம சொல்கிற ஒரே விஷயம், அந்த 12 அப்போஸ்தலர்களும் யார்? இப்போது நட்சத்திரங்கள், மகிமையில் இருக்காங்க. அப்போது இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. தேவனும் இதை வேதாகமத்தில் பதிவு பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு கிளியராக, நம்ம இதெல்லாம் படிக்கணுன்றதுனால. அப்போ இவங்களுடைய மன மாற்றம் எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் படிச்சிருக்கோமா வேதாகமத்தில் ரொம்ப கிளியராக அப்படின்னா? நுணுக்கமாக படித்தா நமக்கு தெரியும். ஏன்னா இவங்க பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு, ஸோ இவங்களுடைய திங்கிங் எல்லாம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாட்சி சொல்லணும். அதே நேரத்தில் பெந்தகோஸ்தே நாளிலே பேதுரு என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? ஆக்சுவலி அந்த இடத்துல எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க? பேதுரு சத்தியம் சொல்லி 3000 பேர் எடுக்கிறாங்க, இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே என்ன நடக்குது? ஸ்பிரிட் வாங்கிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம் அப்போஸ்தலர்கள் வந்து,
ஆனால் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறத திங்க் பண்ணி பாருங்க, ரொம்ப கிளியரா. அப்போ பாப்டிசம் எடுத்துடுறாங்க 3000 பேர். தேவன் என்ன பண்றாரு? பேதுருக்கு வந்து ஒரு வாய்ப்பு தராரு. என்ன வாய்ப்பு தராரு அப்படின்னா, தேவாலயத்தில் பேசுறதுக்கு அவருக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்குது. அப்போ வாசிக்கலாம், அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். யாரும் கூட போறா இந்த இடத்துல? ஆக்சுவலி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டுட்டாங்க. தேவாலயத்தில் பேசுறதுக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்குது பேதுருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க மைண்ட் எப்படி இருந்ததுன்னா, தங்களில் யார் பெரியவன்ற ஒரு திங்கிங் இருந்தது. ஒருவேளை இப்படி சொல்லலாம், ஒருவேளை 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு 2 பேர் இருக்காங்க, 2 நபர்கள் இருக்காங்க, 2 பேருக்குமே ஒரு நல்ல டேலண்ட்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு சாய்ஸ் கிடைக்குது ஒருத்தருக்கு, அவரோட டேலண்ட்டை வந்து வெளிக்காட்டுறதுக்கு, அவர் எதில் குட்டுங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கூட போகும்பொழுது யாரையாவது கூட்டிகிட்டு போவாங்களா? தன்னை மாதிரியே இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு போவாங்களா மனசு வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்? தன்னுடைய வாய்ப்பு எங்கேயுமே என்ன ஆகிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்கும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஒரு கான்டெஸ்ட் நடக்குதுன்னே வச்சுப்போம் ஸ்கூலில். இந்த பையன் போனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருவான்னு அந்த பையனுக்கு தெரியும். ஆனால் இந்த பையனை மாதிரியே டேலண்டடாக இன்னொரு பையன் இருக்கான். வாலண்டியராக அந்த பையனை கூட்டிகிட்டு போவானா, வா 2 பேருமே கான்டெஸ்ட்டுக்கு போகலாம், யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களே வின் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் கூட்டிகிட்டு போவானா? இல்லை. அந்த காலத்தில் தேவாலயத்தில் பேசுகிறதுக்கே யாருக்கு சாய்ஸ் கிடைக்குது அப்படின்னா பேதுருக்கு கிடைக்குது. இவங்களுக்கு ஸ்பிரிட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, பரிசுத்தாவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள என்ன ஒரு திங்கிங் இருந்தது? நீ பெரியவனா, நான் பெரியவனான்னு. ஆனால் தேவன் ஒரு சாய்ஸ் தராரு. என்ன அப்படின்னா, சத்தியத்தை எடுத்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு தரும் பொழுது அந்த இடத்துல பேதுருவோட யார் போறா? யோவானும் சேர்ந்து போறாரு. பேதுரு சொன்னாரா எங்கேயாவது, யோவான் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு டைம் வரும்போது நீங்கள் வாங்க தேவாலயத்துக்கு, இப்போ நான் பேச போகிறேன், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? எங்கே மெச்சூரிட்டி காட்டுறார் அப்படின்னா, இதுதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அப்போஸ்தலர்களுடைய லைஃபே எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த ஸ்பிரிட் கைட் பண்ண 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 கிறிஸ்து மாதிரி எப்படி மாறணும் அப்படிங்கிறத நிருபமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை நம்ம பேதுரு இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? எங்கப்பா நீ தேவாலயத்துக்கு போறியா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இல்லை இல்லை, தேவாலயத்துக்குலாம் போல, வேற ஒரு விஷயமா போயிட்டு இருக்கேன் சொல்லுவோமா இல்லைங்களா? ஆனால் அவர் பாருங்க, போகும்போது வாங்க போகலாம். ஏன்னா செய்கிற விஷயம் என்ன? தேவனுடைய சாட்சிகளாக இருக்காங்க, கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ தாராளமாக 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறதுலே யோவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அந்த அப்போஸ்தலர்களே சிறியவர். பை ஏஜ் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னவர். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு அப்போஸ்தலர் இருக்காரு, ஒரு வயசு ஒரு 50ன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. ரொம்ப யங்காக ஒரு அப்போஸ்தலன் இருக்காரு, வயசு ஒரு 18 தான் வச்சுப்போமே. இவங்களுக்குள்ள எப்படி சிங்க் ஆகும்? ஆல்ரெடி இவங்களுக்குள்ள நிறைய திங்கிங் இருந்தது பரிசுத்தாவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் ஸ்பிரிட் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான திங்கிங் எதையாவது அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சா? அதுக்கு ஏதாவது அவங்க அலோவ் பண்ணாங்களான்னா இல்லை, துளி கூட இல்லை. பேதுரு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த விஷயத்தில் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஹம்பிளாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதே நேரத்தில் யூதர்களை தாண்டி புரஜாதிகள் மத்தியில் என்ன போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியம் போகுது. வாசிக்கலாம், அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஜெபம் பண்ணி. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா, புறஜாதிகளுக்கும் சத்தியம் போகுது. அப்போ இந்த விஷயத்த வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி இவங்க வந்து மேசியாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த புறஜாதி மக்கள் அப்படிங்கிறத திரும்பியும் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கூடி யாரையாவது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவங்க யாரை அனுப்புறாங்க அந்த இடத்துலையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேதுரு அண்ட் யோவான் இவங்க 2 பேரையுமே ஒன்றா அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் ஒரு முதிர்ந்த சகோதரன் ஒருத்தர் இருக்காரு, ஒரு இளைஞன், ஒரு வாலிபனா ஒரு சகோதரன் இருக்காரு. 2 பேருமே அப்போஸ்தலர்கள் தான். அவங்களுக்கு மத்தியில் யார் பெரியவன்ற திங்கிங்லாம் முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ சேர்ந்து பிரயாணிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை மேற்கொண்டு ஏற்படுத்தி தரார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு யாரோட நம்ம சில நேரம் சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில், எனக்கும் அவருக்கும் ஆகாது,
ஆனால் என்னவோ தெரியல, நானும் அவரும் அடிக்கடி என்ன பண்ணிக்கிறோம், நாங்கள் தான் மீட் பண்ணிக்கிறோம், எங்கள் 2 பேருக்கும் ஒன்றா தான் ஷிஃப்ட் போடுறாங்க, எங்கள் 2 பேருக்கும் ஒரே ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம ரொம்ப சகஜமாக பேசுவோம் இல்லையா? பேதுருக்கு அந்த மாதிரி இருந்திருக்குமா? என்னடா என்ன பண்ணாலும் கூடயே இந்த யோவானும் வராரு, எங்கே போனாலும் இருந்திருக்குமா அந்த மாதிரி தாட்டு அப்படின்னா? இல்லை. ரொம்ப சந்தோஷமா. இது இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரை ரொம்ப வெறுக்கிறீங்களோ தேவன் என்ன பண்ணுவார், ஆக்சுவலி அவங்கள லவ் பண்ணுறதுக்கு, அவங்களோட சேர்ந்து பிரயாணிக்கிறதுக்கு நிறைய சாய்ஸஸ் தருவார். இப்போ கேரக்டர் எப்படி காட்டணும் அப்படின்னா, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் எப்படி பிஹேவ் பண்ணாங்க ஸ்பிரிட் கிடைச்சதுக்கு அப்புறமும், போகணுமா வாங்க யோவான் சேர்ந்து போகலாம், போய் புறஜாதிகள் மத்தியில் சத்தியம் போகுது அது என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாரா பேதுரு? மெச்சூர்டா இல்லை விட்டுட்டு போயிருப்பாரா நம்மள மாதிரி? இல்லை. அந்த மெச்சூரிட்டியை காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான மெச்சூரிட்டியை நம்ம காட்டுறோமான்னு தேவன் செக் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்? நம்மளும் என்ன வாங்கியிருக்கோம், பரிசுத்தாவியை வாங்கியிருக்கோம், அப்போஸ்தலர்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு படிக்கிறது இல்லை, நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ அதற்குண்டான ஒரு கனிகளை நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத தேவனுக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப கிளியராக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அண்ட் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம நல்லா கிளியராக பார்க்கணும். இதில் இந்த பேதுருவுடைய இந்த இன்சிடென்ட் பார்த்ததுக்கப்புறம் பேதுருவுக்கும் பவுலுக்கும் ஒரு இன்சிடென்ட் நடக்குது இல்லைங்களா? நம்ம ரொம்ப டீப்பாக போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு யார் ட்ரூத்துக்கு வந்துடுறா, பேதுருவா பவுலா? பேதுரு வந்துடுறாரு. ஸோ இருக்கிறதுலே கடைசியாக சத்தியத்தை வாங்கின அப்போஸ்தலன் யார்? பவுல் தான் வாங்குறாரு. அப்போது இந்த இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மட்டும் நம்ம பார்த்துடலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 10 - 15 முடிய தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். மேலும் பேதுரு அந்தியோகியாவில் வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்தினாலும் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாரனுடைய சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். அப்போ என்ன ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா, பவுல் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. யாரை பற்றி எழுதுறாரு அப்படின்னா, இதில் ஆக்சுவலி யார் சீனியர் இந்த 2 பேரில், பேதுருவா பவுலா அப்படின்னா? பேதுரு சீனியர். ஆனால் ஒரு இன்சிடெண்ட்டை கலாத்தியரில் ரொம்ப கிளியராக ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அப்போது அந்த அந்தியோகியாவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் முகமுகமாக எதிர்த்தேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். அங்கே எப்படின்னா பேதுரு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, புறஜாதிகளோட ஐக்கியம் வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா நமக்கு தெரியும் கொர்நேலியுவுக்கு சத்தியம் போகுது, அநேக புறஜாதிகள் மேசியாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பேதுரு அவங்களோட சம்பாஷித்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்போ ஒரு சில யூதர்கள் உள்ளே வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேதுரு என்ன பண்ணலை, அங்கேயே என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை கண்டினியூ பண்ணலை, ஸ்டாப் பண்ணுறாரு ஆக்சுவலி. ஸோ இதை யார் ஆக்சுவலி இதை முகமுகமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னா, பவுல் ரொம்ப கிளியராக சொல்லிடுறாரு. அப்போது ஏன் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, யூதர்களை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் புறஜாதிகளை எப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாய்களை போல தான் பார்ப்பாங்க அவங்களுடைய பார்வையில். அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பிரமாணமே இருக்குது இல்லைங்களா? அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, புறஜாதிகளோட சம்பந்தம் வைக்கக்கூடாதுன்னு பிரமாணமே இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஏமன் இயேசு கிறிஸ்துவே காணாமல் போட என்னுடைய வீட்டார்கிட்ட போங்கன்னு தான் சொல்கிறாரு. இஸ்ரேல்கிட்ட கிட்ட நீங்கள் போங்க, அவங்க தான் என்னுடைய சொந்த ஜனமாக இருக்காங்க, நீங்கள் எங்கே போக வேண்டாம், சமாரியாவுக்கோ புறஜாதிகள் இடத்துல நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு போக வேண்டாம்னு தான் கிளியராக சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை பவுல் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிளியராக அப்போஸ் பண்ணுறாரு இந்த ஒரு விஷயத்தில். ஸோ ட்ரூத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க நீங்களே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பவுல் எடுத்து சொல்கிறாரு. உதாரணத்துக்கு இப்போது நம்ம யாராவது ஒருத்தவங்க நமக்கு சத்தியம் சொல்லி நம்ம சத்தியத்துக்குள்ளாக வந்திருப்போம். யாரோ ஒருத்தவங்க நமக்கு சத்தியம் சொல்லி நம்மளை என்லைட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இல்லை ஏதோ ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூத்த சகோதரன்னு வச்சுக்கலாம். ஆனால் அவர் ஏதோ ஒரு விஷயம் தவறாக பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏஜில் கம்மியாக இப்போ புதுசாக சத்தியத்துக்குள்ளே வந்த ஏதோ ஒரு சகோதரன் அவரை எதிர்த்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மூத்த சகோதரனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்ல வேலை சொன்னேன் என்கிட்ட அப்படி எடுத்துப்பாங்களா? எப்படி எடுத்துப்பாங்க? நேற்று வந்தவன் நீ இல்லையா? இதெல்லாம் வருமா டாக்கு நமக்குள்ள? இல்லை. சரினா சரி, தப்புனா தப்பு, வசனத்தின் அடிப்படையில் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா? பவுல் எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா? அவர் எப்பேற்பட்ட ஆள்? ஜெலட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா?
வைராக்கியத்திலையும் வைராக்கியம். அது அவர் என்ன வேலையை செஞ்சாலும் அதோடைய நேச்சர் ஆக்சுவலி. இதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பாரா பவுல் அப்படின்னா, எடுத்து ஒரே அடியா அடிக்கிறாரு. இது தப்பு, நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு. ஒருவேளை நம்ம பேதுருவா இருந்தா என்ன பண்ணுவோன்றதுதான் கேள்வி. இப்போ ஒண்ணு ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டு இனிமே யாரு கூடயே பார்த்துருக்க மாட்டோம். நீ என்ன அப்போஸ்தலன், நானும் ஒரு அப்போஸ்தலன் தான், உனக்கு முன்னாடியே நான் சத்தியத்தில் இருக்கேன், நீ என்ன பண்ணு, நீ வந்து யூதர்களுக்கு சொல்லு, நான் புரஜாதிகளுக்கு சொல்றேன்னு தனியாக என்ன பண்ணியிருப்போம், கிளம்பியிருப்போமா? அப்படி ஆமா ஆமான்னு சொல்றீங்க. அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் சத்தியம் கேட்டிருக்கோன்ற ஒரு பதில் வருமேன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ நம்ம மத்தியில் யாரும் அந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் வந்து வந்துடக்கூடாது. இதை பேதுரு எப்படி எடுத்துக்கிட்டாரு இந்த ஒரு இன்சிடென்ட்டை? எங்கேயாவது அவருடைய ரைட்டிங்ஸில் அதுக்கப்புறம் அன்னைக்கு பவுல் என்ன அப்படி சொல்லிட்டாரு, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, பவுல் அப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு எது எழுதினாரா பேதுரு? ஸோ அந்த வசனம் தான் ஆக்சுவலி பவுல் ரொம்ப கிளியராக அதை அப்போஸ் பண்ணுறாரு. இந்த விஷயத்தை வந்து பேதுரு ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. எங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா, வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியான உங்களுக்கு எழுதியிருக்கிறான். போதும் சிஸ்டர். ஆக்சுவலி பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு நிருபம் எழுதிட்டு இருக்காரு. அந்த நிருபத்துல யாரை பத்தி மென்ஷன் பண்ணி எழுதுறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். ஒரு ஃபெய்த் கொடுக்குறாரு அவங்களுக்கு, வந்து பொறுமையா இருங்க, நமக்கு பிரியமான பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். ஒருவேளை ஏதோ ஒரு சகோதரன் நான் என்ன தப்புன்னு சொல்லிட்டு ஓப்பனா அப்போஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று அவர் கூட சேரவே மாட்டேன், இல்லை அப்படியே அவர் கூட சேர்ந்திருந்தாலும் மாம்ச பிரகாரமாக நம்ம ஒருவேளை இப்போ பிஹேவ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம், எங்கேயாவது அவருக்கு ஹானர் கொடுக்குற விதையில் நம்ம எழுதுவோமா? உதாரணத்துக்கு நம்மளை யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டாங்க. எக்லிஷியாலேயே ஒரு சின்ன சகோதரன் ஒருத்தர் சொல்லிட்டாரு, இப்போ தான் சத்தியத்துக்குள்ளே வந்தவர், நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியல. நாளைக்கு வெளியில் போய் எங்கேயாவது நம்ம ஏதாவது பேசும் பொழுது உங்களை யார் தாக்கி பேசுனாங்களோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல கேரக்டர்ஸையோ இல்லை அவங்கள பற்றின விஷயத்தையோ நல்லபடியாக மற்றவங்க கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? ஒருத்தர் நம்மளை போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாரு நம்ம பண்ணது தப்புன்னு, அவர் கரெக்டாக நியாயமானதாக சொல்லியிருப்பாரு. ஆனால் வெளியில் போயிட்டு அந்த சகோதரனை பற்றி நீங்கள் எப்படி பேசுவீங்க? ரொம்ப அருமையான சகோதரன்ப்பா, ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக கைட் பண்ணுறாரு அப்படின்னு அவரை பற்றி பேசுவோமா வெளியில்? இல்லை எப்படி பேசுவோம் அந்த சகோதரனை பற்றி? யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, நம்மளை ஒருத்தர் போட்டு ரொம்ப நம்ம பண்ண தப்போ யாரோ ஒருத்தர் சுட்டி காட்டிட்டாரு, ஒரு இளைஞன் ஒரு வாலிபனாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ எக்லிஷியாவில் காட்டிடுறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம வெளியில் போயிட்டு இந்த சகோதரன் நம்மளை யார் காயப்படுத்தினாங்களோ மனதார, ஸோ அந்த சகோதரனை பற்றி வெளியில் ஏதோ ஒரு டாக் வரும்போது நம்ம எப்படி பேசுவோம் அவங்கள பற்றி? ஆனால் பேதுரு எப்படி பேசியிருக்காரு? எங்கேயாவது அதை பர்சனலாக எடுத்துகிட்டு அஃபண்ட் ஆகிட்டாரா? ஐயோ பவுல் வந்து என்னை முகமுகமாக வந்து எதிர்த்தாரே, அதனால நான் எனக்கும் பவுலுக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காரானா? லெட்டர் எழுதுலாம் மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. யாருக்கு? பேதுருக்கு. எழுதும் போது சகோதரனாகிய பவுல் அப்படின்னு எழுதல, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ அவர் மைண்டில் எங்கேயாவது துளியாவது பவுல் வந்து தன்னை அப்போஸ் பண்ணி நீங்கள் வந்து மாய்மாலம் பண்ணிட்டீங்கன்னு பவுல் சொன்னதை இவர் அஃபண்ட் ஆகிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் யாரு? சீனியர் மோஸ்ட் அப்போஸ்தலன் இல்லைங்களா? பவுலுக்கு முன்னாடி வந்தவர், பவுல் கடைசியாக வந்தவர். ஆனால் அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. அண்ட் மேற்கொண்டு எழுதுறாரு பாருங்க, எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான், அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஹம்பிள்னஸ் இருந்திருக்கும். பவுல் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்காலர் ஆக்சுவலி. அதை அவர் எப்படி வசனத்துல சொல்றாருன்னா, பவுல் நிறைய எழுதியிருக்காருப்பா, பவுல் பேசுறது புரிஞ்சுக்கிறதுக்கே எப்படி இருக்கு, ரொம்ப அரிதா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஞானமா பவுல் வந்து பேசுறாரு. இதை சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா திருச்சி பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்த யாரு ரெக்கார்ட் பண்றா? பேதுரு ரெக்கார்ட் பண்றாரு. ஒருவேளை நமக்கு பேதுரு மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா இப்பேற்பட்ட ஒரு ஹானரை தன்னுடைய ரைட்டிங்ஸ்ல நம்ம கொடுப்போமா அப்படின்னா முதல்ல அந்த கான்டாக்டை டெலீட் பண்ணுவோம் ஃபோன்ல இருந்து.
பிளாக் பண்ணு, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணு. தப்பி தவறி கூட நம்மளை யார் வச்சு செஞ்சாங்களோ அவங்ககிட்ட நமக்கு என்ன வரக்கூடாது, பதிலுக்கு ஃபோன் கால் கூட வரக்கூடாது. நம்மளை தான் தாக்கியிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஃபேமிலியில் இருக்க சிஸ்டருக்கும் குழந்தைக்கும் அந்த விஷயம் கூட தெரியாது. அவங்க எதுக்கு இவர் அவங்களை எதிர்க்கிறாங்கன்னே தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, நீயும் பேசாத இனிமே அடுத்த வாரத்துலேருந்து, ஏன் என்ன அவர் காயப்படுத்திட்டாரு அந்த சகோதரனோ சகோதரியோ, நீ என்ன பண்ணாத, நீயும் பண்ணாத அப்படின்னு. இதெல்லாம் எப்போ இருந்திருக்கலாம் நமக்குள்ள இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாம்னா, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். என்னைக்கு சத்தியத்தை கேட்டு அப்போஸ்தலர்கள் மாதிரி நம்ம உள்ள வரல, உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன சத்தியம்னு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும், இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டே வந்திருக்காரு இல்லைங்களா. ஸோ வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து அப்போஸ்தலர்களுக்கே ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்தது, நம்மளும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாமானா அதுக்கெல்லாம் நமக்கு டைமே கிடையாது. அதனால தான் இந்த வசனங்கள்லாம் வேதாகமத்தில் இன்னும் மறைக்கப்படாமல் இருக்கு. ஏன் 12 ஸ்டார்ஸ் வெறும் பாசிட்டிவான விஷயத்த மட்டும் வசனங்கள்ல இருந்திருக்கலாம் இல்லையா. ஸோ ஸ்பிரிட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பிஹேவ் பண்ணாங்கன்றதும் ரிசர்ச் பண்ணியிருக்காரு தேவன். எதுக்காக? இதெல்லாம் பார்த்தாவது கடைசி கால பாதங்கங்களாக அழைக்கப்பட்ட நம்ம இதுலேருந்து ஒரு லெசன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தினால தான் எழுதியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது நம்மளால யோசிச்சு பாருங்க, பேதுரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பின்னாடி அவருடைய மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நமக்குள்ளே இருக்காங்கிறத பார்க்கணும். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க, பேதுருவுக்கே 2 இன்சிடென்ட்டு. ஒன்று, தன்னிட வயதில் ரொம்ப சிறியவனான யோவானோட சேர்ந்து பிரயாணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்குது. எதுக்காக? தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறதுக்காக பிரயாணப்படுறதுக்கு இணைந்து பிரயாணம் பண்ண ஒரு சூழ்நிலை கிடைக்குது. யோவான் மேலே எந்த ஈகோவும் இல்லாமல் மனத்தாழ்மையாக சேர்ந்து பிரயாணிக்கிறார். தன்னையே அப்போஸ் பண்ண பவுலை கூட கொஞ்சம் கூட அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணாமல், அவரை பற்றி தீமை பேசாமல், புறம் கூறாமல், அவருக்கு ஹானர் கொடுக்கும் வகையில், என்னதான் நான் சீனியராக இருந்தாலும் எனக்கு சத்தியம் தெரிஞ்சாலும், சார் அந்த சகோதரன் பாருங்க என்னம்மா சப்ஜெக்ட் பேசுகிறாரு, அவர் பேசுறது எனக்கே புரியல. ஆக்சுவலி அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஞானமாக பேசிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட என்னுடைய அன்புக்குரிய சகோதரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பவுலுக்கு வந்து ஹானராக கொடுக்குறாரு பேதுரு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு கேரக்டரை வந்து காட்டுறாரு. அப்போ என்னன்னா, ஒரு தீமையான எண்ணங்களை வந்து மனசுலேருந்து எடுத்து போடணும் அப்படின்னா நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குட் கேரக்டர்ஸ் உள்ள வரணும். உள்ள வர வரதான் இங்கே இருக்கிற தீமை வந்து விலகும். ஓவர் த நைட்டில் என்ன பண்ண முடியாது. இந்த ஒயிட் ஷர்ட் வந்து வெள்ளையாகிற மாதிரி இந்த ஆட்லாம் வரும்ல, டக்குன்னு இப்படி ஒன்று மறைஞ்சு போகும், கேட்டால் அந்த ஷர்ட் அங்கே மிடில் மட்டும் ஒயிட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு லைஃப்பில் நடக்காது. அழுக்கு போகணும் அப்படின்னா சத்தியம் உள்ளே வர வரதான் அழுக்கு போகும். அப்போ சத்தியம் உள்ளே வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அலோவ் பண்ணணும், கீழ்ப்படியணும். ஏன்னா ஸ்பிரிட் நம்மளை கிளியராக பரிசுத்தாவி நம்மளை வழி நடத்தும். தேவனுடைய கரங்கள்லேருந்து வரக்கூடிய வல்லமை அதை கேட்டு வாங்கியிருக்கோம் உடன்படிக்கை பண்ணிட்டு. அப்போது அந்த ஸ்பிரிட் சொல்லும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே கீழ்ப்படியணும், கேரக்டர் காட்டணும், டைம் எடுக்கக்கூடாது அந்த ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது யோவான் யோசிச்சு பாருங்க, யோவானுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இதெல்லாம் அப்போஸ்தலனுடைய பேதுருக்கு உண்டான ஒரு இன்சிடென்ட்டு. அப்போது யோவானுடைய மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்களேன், என்ன மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆல்ரெடி இந்த வசனம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 54, 56. சாப்பாடு கிடைக்கலன்னொடனே சமாரியா மக்களை வந்து என்ன பண்ண போகிறோம், நாங்கள் கண்ணை மட்டும் காட்டுங்க, நாங்கள் இப்பயே எரிச்சு காட்டுறோம் அப்படின்னாங்க இல்லையா. அப்படி சொன்னவங்க கடைசியில் என்ன ஒரு சூழ்நிலை வருது அவங்களுக்குள்ள அப்படின்னா, யார் அதில் ஒருத்தர் அந்த சமாரியாவை எரிக்கிறேன் அப்படின்றதுல துடிச்சிக்கிட்டு இருந்ததுன்னா யோவானும் ஒருத்தர் தீலா இருக்கார். பட் நாட் த்ரூ நாலேஜ் அப்படின்னு சொல்லி ரீப்ரிண்ட்ல கோட் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்பேற்பட்ட சமாரியாவை எரிச்சறங்கிற ஒரு மென்டாலிட்டியில் யோவான் இருந்தார்ல. ஏமா எதை வெறுக்கிறோமோ தேவன் நமக்கு அதில் தான் மிகப்பெரிய பாடத்தை வைப்பார். அப்போஸ்தலர்கள் 8:14 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம யாரையோ போயிட்டு மோசமாக திட்டிகிட்டு வந்திருப்போம். திரும்பியும் தேவன் வந்து என்ன சொல்லுவார், வீட்டுக்குள்ளே ரிட்டர்ன் வந்தோடனேயுமே இப்போ நீ யாரை திட்டிகிட்டு வந்தியோ போய் அவங்ககிட்ட போய் ஹக் பண்ணிவிட்டு அவங்களோட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வா அப்படி. நம்ம குழந்தைங்களுக்குலாம் சொல்லுவோம்ல, ஸ்கூலில் வந்து ஏதாவது எங்கள் குழந்தை வந்து யாரையாவது அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேரண்ட்ஸாக அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக நீ இப்போது அந்த பையனோட கை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், வந்தான் இப்போ நம்மளை அடித்தான், இப்போ தான் இவனுக்கும் நமக்கும் ஆகாது, நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க,
அங்கேயே போய் கை கொடுக்க வைக்கிறாங்களேன்னு ஒரு மாதிரி சங்கட்டமாக நிற்கும்ல, போய் அந்த ஹேண்ட்ஷேக் கூட பண்ண முடியாமல். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேதுரு யோவானும் வரும்பொழுது, சாப்பாடு இல்லையா, எங்களுக்கா சாப்பாடு இல்லை, பவரை மட்டும் கொடுங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்றேன் அப்படின்னு கேட்ட இடத்துலையே என்ன சொல்ல வைக்கிறார் அப்படின்னா, நீ இப்போ போயிட்டு என்ன பண்ணு, சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு, அது பாருங்க அவங்களுக்கு அமையுது, யார் 2 பேரையும் அனுப்புறாங்க, திரும்பியும் பேதுருவையும் யோவானையும் அனுப்புறாங்க. அப்போ திரும்பியும் புரிஞ்சுக்கணும், இது யார் இந்த இடத்துல கேரக்டர் காட்டியிருக்கா. ஒருவேளை நம்ம யோவானா இருந்தால் என்ன பண்ணுவோம், நான் போன டைம் போகும்போதே எனக்கு சோறு கூட கொடுக்கல அவங்க, நான் ஏன் போகணும் கேட்போமா? உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த சமாரியா யூதேயா அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. உதாரணத்துக்கு இப்போ இங்கேருந்து பக்கத்தில் ஏதோ இடத்துல அறுவடையின் ஊழியம் பண்ணுறோம், நம்ம போகும்போது நம்மளை வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக நீ ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஒழுங்காக ஓடி போயிருன்னு சொல்கிறாங்க. சொன்ன இடத்துல நம்ம அவங்க எப்படியாவது அவங்கள அந்த பழி தீர்த்தணுங்கிற எண்ணத்துலேயே இருக்கும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ அடுத்த வாரமும் அதே ஊருக்கு தான் போக போகிற அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தண்ணி கிடைக்கல, சோறு கிடைக்கல, ஆனாலும் இப்போ ஸ்பிரிட் வாங்கியாச்சு. யோவான் சொல்லியிருப்பாரா, தேவனே எங்கே வேணால் போக சொல்லுங்க, அப்போஸ்தலர்கள்கிட்ட வந்துட்டு நீ இருக்கக்கூடிய 10 பேர்கிட்ட 11 பேர்கிட்டையும் இப்போ பாருங்க உங்களுக்கே தெரியும் நமக்கு சாப்பாடு தரல, அங்கே மட்டும் வேணாம், என்னை எங்கே வேணா அனுப்புங்க, நான் போகிறேன் அப்படின்னு யோவான் கேட்டிருப்பாரா அப்படின்னா இல்லை. பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை வாங்கிட்டாரு. இனிமே அவங்களோட ரோலே என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு ரோலு. கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பார், எந்த யோசனை இல்லாமல் போய் பேசியிருப்பாரா? அதை தான் பண்ணாங்க யோவானுமே. ரொம்ப கிளியராக அந்த விஷயத்த நம்ம பார்க்குறோம். யோவானும் எந்த அளவுக்கு மனத்தாழ்மை கட்டுறாரு. இதுக்கு மனத்தாழ்மை வேணுமா வேணாமா? யாரை நான் அழிக்க போறேன்னு, எந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன்ற ஒரு எண்ணம் அவங்க மைண்டுக்குள்ளே வருதோ, அதே மக்கள்கிட்டயே போயிட்டு அப்பானா யாரு, பையனா யாரு, மேசியானா யாரு, ஸோ அவரை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இவங்களை மெசஞ்சர்ஸாக அனுப்புகிறாங்க உள்ளர, சத்தியத்தை சொல்றதுக்கு, சாட்சிகள் பகிர்றதுக்கு. ஸோ இப்போ ஏற்பட்ட விஷயத்தையுமே ரொம்ப ஹம்பிளாக யோவான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில் பிரயாணப்பட்டு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய முகங்கள் சோர்வாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து புரிகிறது. 3வது அப்போஸ்தலன் வந்தாச்சு. கடைசி அப்போஸ்தலன் யார் இப்போ நம்ம பார்க்குறதுனா பவுல். அப்போ 2 அப்போஸ்தலன்ஸ் வந்து எப்படி அந்த ஹம்பிள்னஸை காட்டிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ பவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்கள மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய பிரயாணப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லை. இப்போ தான் பதிலே வருது. இப்போ தான் நிறைய பேர் எந்திரிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இயேசு கிறிஸ்துவோட பிரயாணப்படலை பவுல் வந்து. ஆனால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, மகிமையின் சரீரத்தில் என்ன பண்ணிடுறாரு, பார்த்துடுறாரு இயேசு கிறிஸ்துவோட, ஆனால் கூட வாழல. அப்போ பவுல் எப்படி மனத்தாழ்மையை வந்து லேர்ன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நம்ம பவுலோட ஆரம்ப காலப்பகுதியிலேருந்து பார்க்கலாம். ஆரம்ப காலப்பகுதினா எந்த ஆரம்ப காலப்பகுதி? சபையை துன்பப்படுத்துனது இல்லை. அவ்வளோ பின்னாடி போனோன்னா இன்னும் உங்கள் தலை எல்லாமே தொங்கிடும். ஸோ ஆரம்ப காலப்பகுதினா எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு சத்தியத்துக்குள்ளே வந்த ஒரு ஸ்டேஜஸ்லேருந்து வச்சுக்கலாம் இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த ஹாஃப் டே கன்வென்ஷனில் ஒரு ஜெலட் எப்படி இருப்பாங்க, ஒரு ஜெலட் மாதிரி ஓடக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்றத பார்க்கும் பொழுது அந்த சப்ஜெக்டில் பவுலுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அவருடைய வாழ்க்கையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பவுல் எப்பேற்பட்டவருங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரீசன். அப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு யூதன், இஸ்ரேல் வம்சத்தான், அதே நேரத்தில் ஒரு பரிசேயன். ஒரு பரிசேயன் அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க அப்படின்னா, டாப் கிளாஸ் பீப்புள், எலைட் மெம்பர்ஸ். அவங்க தான் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் பரிசேயர்களாக இருப்பாங்க. அப்போது இஸ்ரேல் வந்து யாரால் டாமினேட் ஆச்சுன்னு சொல்லி வசனமே இருக்குது அப்படின்னா, பரிசேயர் சதுசேயர்களால் ரொம்ப டாமினேட்டடாக இருந்தது இஸ்ரேல் வந்து. அப்போது இவங்க வந்து மெஸ்ஸியாவை கூட இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த பரிசேயர் சதுசேயர் வந்து ரொம்ப டாமினேட்டடு. இவரோட நேச்சர் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பூரான ஃபேமிலியிலேருந்து வந்தவரா அப்போஸ்தலனாகிய பவுல். இப்போ எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்கு 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது பவுலோட ஆட்டோபயோகிராஃபி. இந்த விஷயம் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் யூதன், சிலிசேயா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேல் பாதத்தருகே வளர்ந்து. இப்போ இந்த தர்சு அப்படிங்கும் போது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்.
இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்க நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பெரிய சிட்டியில் என் பையன் செட்டில் ஆகணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பெரிய சிட்டியில் என்னுடைய மகள் வந்து படிக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறோன்னா எந்த சிட்டியை சூஸ் பண்ணுவோம்? இந்தியாவில் இருக்கிறவங்க சென்னைன்னு மட்டும் யாரும் சொல்லாதீங்க தயவு செய்து. ஆ சூப்பர். அமெரிக்கா. வேற வேற அமெரிக்கா மட்டும்தான் சூப்பர் சிட்டியா? அமெரிக்காவுக்கு அடுத்தது என்ன சாய்ஸ் வைப்பீங்க நீங்கள்? யூகே. ஓகே. வேற ஜெர்மன், கனடா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போது அந்த காலப்பகுதியில், பவுலுடைய காலப்பகுதியில் இப்போ இருக்கக்கூடிய நியூயார்க் மாதிரி இருக்கக்கூடிய நகரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏத்தன்ஸ். ஸோ பவுலே நிறைய டைம் சொல்லுவார், அந்த ஏத்தன்ஸில் அந்த மார்ஸ் மேடையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அவங்க ஏதாவது புதுசாக இனோவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது டிபேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா டாப் டயர் சிட்டி அந்த காலத்தில் ஏத்தன்ஸ் வந்து. அண்ட் அதே நேரத்தில் அதுக்கு அடுத்தது என்ன ஒரு முக்கியமான சிட்டி செகண்டாக சொன்னீங்க இல்லையா? லண்டன். இப்போ இருக்கக்கூடிய லண்டன் மாதிரி அப்படின்னா அலெக்சாந்திரியா பட்டணம். அப்போது நல்ல ஸ்காலர்ஸு, செல்வந்தர்கள் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய இந்த ஜெர்மன், கனடா மாதிரியான ஊர்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா நம்ம அப்போஸ்தலன் வாழ்ந்து வந்த அந்த தர்சு பட்டணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது டாப் டயர் 3 சிட்டிஸில், முக்கியமான அந்த மேஜர் சிட்டிஸில் ஒன் ஆஃப் த சிட்டிலேருந்து வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ சாதாரண மனுஷனா இவர் அப்படின்னா வசனம் ரொம்ப கிளியராக இருக்குது. இவர் யார்கிட்ட படிச்சிருக்காரு? கமாலியலினுடைய பாதத்தருகே வளர்ந்து கற்றுக்கிட்டவர். கமாலியல் யார் அப்படின்னா ஒரு டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானமான ஒரு ப்ரொஃபஸர் இருந்தால் எப்படி நம்ம பார்ப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்வை இருந்தது யார் மேலே அப்படின்னா கமாலியல் மேலே. ஏன் பவுல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார்? பவுல் சீக்கிரம் சத்தியத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் என்ன ஒரு காரணம்னா, நியாயப்பிரமாணம் தெரியும் பவுல். அவர் யார்கிட்ட தான் கற்றுட்டு இருக்காரு? ஃபுல்லாக கமாலியல்கிட்ட கற்றுட்டு இருக்காரு. கற்றுக்கிட்டதுனாலே அவரால் என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா எது சரி எது தப்பு, எதை நம்ம ஃபாலோ பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு டிசிஷன்ஸ் தேவன் அவரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவரால் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அந்த முடிவு எடுக்க முடிஞ்சது. ஸோ அவங்களால எடுக்க முடியல, ரோமர்களால். அப்படி இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு ஆள் இந்த பவுல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்டில்மென்ஸ் வந்து அந்த காலத்தில் அநேகம் பேர் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு. அப்போ பவுல் இஸ் ஒன் ஆஃப் த ஜென்டில்மென். ஜென்டில்மென்னா எப்படின்னா இந்த ராயல் கோட் சூட் போட்டு இருப்பாங்கல்ல, நல்லா அவங்களுக்கே உரித்தான ஒரு கோட் சூட்னா, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், கோட் தான் போட்டிருப்பாங்கன்னு இல்லை, அந்த காலப்பகுதியில் ஒரு ரொம்ப கிராண்டான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, ரோப்ஸு அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஒரு ரிச் பீப்புள் அப்படின்னு பார்த்தாலே நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிச்சான எலைட் கம்யூனிட்டியில் வந்து வந்தவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவுல். இதுக்கு என்ன பிரதர் நீங்களா ஏதாவது அடிச்சு விட்றீங்களா தூங்குறோன்னு அப்படின்னா அப்படி இல்லை, வசனம் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 27 மற்றும் 29 வசனங்கள். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 27 முதல் 29ஆம் வசனம் முடிய. அப்பொழுது சேனாதிபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா? எனக்கு சொல் என்றான். என்ன கேட்கிறாரு? அரெஸ்ட் ஆயிருக்காரு பவுல். நீ யாரு? நீ ரோமனா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்போ சேனாதிபதி என்ன சொல்றாரு? அதுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி பவுல் வந்து ரோமன் அப்படிங்கிற விஷயத்த அவர் மூலமாவே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த சேனாபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன். அப்போ ரோமன் அப்படிங்கிற அந்த ஒரு டேகை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விலை வந்து சாதாரண விலை இல்லை, ரொம்ப அதிகமான ஒரு காஸ்ட் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ கிரீன் கார்டு ஹோல்டர் யூஎஸ்ல அப்படின்னா நம்ம எப்படி பார்ப்போம்? இப்போ கிரீன் கார்டு ஹோல்டர் போல ஒரு யூஎஸ்லேயே அப்படின்னு அதுக்கு அவங்க ஒரு விலை கொடுத்துருப்பாங்கல்ல. என்ன விலை? நல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்லா படித்து நல்ல யூனிவர்சிட்டியில் பிளேஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சாதான், கொஞ்சம் வருஷம் அங்கே இருந்து ஒர்க் பண்ணாதான் அவன் என்னவே அப்ரூவ் பண்ணுவான். ஓகே நீ ஒரு கிரீன் கார்டு ஹோல்டர் ஆகிக்கோ, நீ சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கோங்கிறத அயல் நாட்டில் கொடுப்பாங்க. சேனாதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சேனாபதி வந்து இந்த ரோமன் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியை நான் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? அதிக திரவியத்தினால இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதுக்கு பவுல் ஒரு பதில் சொல்றாரு பாருங்க, ரொம்ப கிளியரா. நானும் இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவரானாக பிறந்தேன். அவ பவுல் என்ன பண்ணல, கஷ்டப்பட்டு எப்படியாவது நம்ம ஒரு எலைட் மெம்பர் ஆயிடணும், ஒரு ஜென்டில்மேன் கிளாஸ்ல வந்துடணும்னு நினைக்கல. பை பானே அவர் எப்படின்னா, நம்மளாம் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் எப்படி பை பானே அவர் வந்து கோல்டன் ஸ்பூன் அவர் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரியான ஒரு அவங்க அப்பாவுடைய காலப்பகுதியிலேருந்து வரும் பொழுதே அவர் ஒரு மல்டி மில்லியனர்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது
பயப்படுறாங்க அங்க இருக்கிற சோல்ஜர்ஸே. நாங்க என்ன பண்ணிட்டோம், ஒரு ரோமனை அரெஸ்ட் பண்ணிட்டோமா? ஏன்னா சாதாரண ப்ரொசீஜர் கிடையாது. ஒரு ரோமனை நீங்க அப்படிலாம் போயிட்டு அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஒரு ரோமனை நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு சங்கம் மாதிரி வச்சு அங்க பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்க அரெஸ்டே பண்ணணும். அவங்க ஜஸ்டிஃபைங்னு ஒத்துக்கிட்டா. அதனால பயந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவரை ரிலீஸ் பண்றாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா. அப்போ எந்த அளவுக்கு இவர் வந்து பணக்காரராக இருந்திருப்பார் பவுல் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அண்ட் ஆல்ரெடி அகைன் பார்த்தது தான், அவருடைய டீச்சரும் யாரு, கமாலியல். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்காலர்கிட்ட இதை இன்னும் கிளியராக புரிய வைக்கணும் அப்படின்னா, நான் ஸ்கூலிங்ஸ்லாம் படிக்கும் பொழுது ஸ்கூல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு டியூஷன் சென்டர் இருக்கும். அந்த டியூஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேர் எப்படியாவது அந்த டியூஷனில் இடம் கிடைக்காதுன்னு முண்டி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரே சப்ஜெக்ட் தான் எடுப்பார், ஆனால் 6000 ரூபா ஃபீஸ் வாங்குவார். மேக்ஸு இல்லை சயின்ஸு இல்லை ஃபிசிக்ஸ்னு. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டி போட்டுட்டு போயிட்டு அவர்கிட்ட சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 3 ஷிஃப்ட் நடக்கும். ஒரு 120 பீப்புளுக்கு மேலே அங்கே சீட்ஸ் இல்லை அப்படின்னா எப்படி பார்ப்பாங்கன்னா, ஏதோ அந்த ஊர்லேயே வேறு யாருக்குமே மேக்ஸே தெரியாத மாதிரியும் அவர்கிட்ட தான் படிக்கணுங்கிற மாதிரியும் ஒரு ரஷ் இருக்கும் டியூஷன் சென்டர்ஸில். அது போல் அந்த காலத்தில் யார் இருந்திருக்கா அப்படின்னா கமாலியல். அவ்வளோ ஈஸியாக அவர்கிட்ட படிக்க முடியுமா? நான் எல்லாரும் படிக்க முடியாது. அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால, இந்த ஃபேமிலிக்கு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால பவுலை அங்கே வந்து படிக்க வைக்கிறாங்க, அவர்கிட்ட லேர்ன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இப்பேற்பட்ட அந்த மல்டி மில்லியனராக ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய பவுலனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சத்தியத்தை கையில் வாங்கினதுக்கப்புறம் எப்படி இருந்தது? அவரே ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. எழுத முடியுமா சாதாரணமாக இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை ஒரு அப்போஸ்தலனால? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். என்னுடைய தேவனை நான் பார்க்கும் பொழுதோ, என்னுடைய ரட்சகரை நான் பார்க்கும் பொழுதோ, அவங்களுடைய திட்டத்தில் எனக்கு கொடுத்துக்கக்கூடிய இந்த பங்கெல்லாம் பார்க்கும் பொழுது, எனக்கு கொடுத்துருக்க ஸ்லாக்கியத்தெல்லாம் பார்க்கும் பொழுது, இப்பேற்பட்ட ஒரு ஹானர் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாருன்னா, ஒன்றுமே இல்லை, குப்பை, இது வேஸ்ட்டு, இது எதுவுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே யார் வந்துடுறா அப்படின்னா பவுல் வரார். இன்னைக்கு நமக்குள்ள அந்த மாதிரியான திங்கிங்ஸ் வருதா கொஞ்சமாவது? நம்மளாம் பவுல் மாதிரியா செல்வந்தர்களா, எலைட் கிளாஸ் பீப்புளா நம்ம? ஆனாலும் நம்மளால என்ன பண்ண முடியல? பிரிஸ்டீஜ் பிரதர். அநேக ஊர்களில் இன்னைக்கு அறுவடை ஊழியத்துக்கு போய் நோட்டீஸ் கொடுக்க போகணுங்கும் போது எல்லாரும் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் தயங்கி தயங்கி கொடுப்பாங்க. எதனால? நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை. யோசிச்சு பாருங்க, நீங்க செய்யற வேலை யாரோட வேலை? தேவனுடைய ஒர்க்கு. தங்களை தாங்களே காம்ப்ளெக்ஸா திங்க் பண்ணிக்கிறது. இதை நம்ம செய்யலாமா, அதை நம்ம செய்யலாமா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாமா? சில பிரதேசம் பாருங்க, ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒர்க்ஸை பண்ணுவாங்க. ஏன்? சேர் போடுறவங்க ரெஸ்ட் ரூம்ஸ் கழுவக்கூடாதா? சப்ஜெக்ட் பேசுகிறவங்க கூட்டக்கூடாதா? எல்லாமே பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். ஆனால் அந்த டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் எப்படி வச்சுக்கிறோம் நம்ம மைண்டுக்குள்ளே? நம்மளா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போது பவுல் என்ன பண்ணியிருக்காரு? அப்போ அவரை பற்றிலாம் யோசிக்கும் பொழுது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இவ்வளோ பெரிய செல்வந்தர் சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாராம்? வாசிக்கலாம் அந்த வசனம். அப்போஸ்தலர் 18:3. அப்போஸ்தலர் 18:3. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளர்களாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். உதாரணத்துக்கு இப்போ பவுல் ஒரு செல்வந்தர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சிஎம்ஓ இல்லை பிஎம்ஓ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கவங்களுடைய பையன் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்து செப்பல் தைச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது? அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா மைண்ட் இதை? இல்லை அவரு தான் வந்து தைப்பாரா முதல்ல? ப்ராக்டிக்கலி பாசிபிளானா? இல்லை. இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு சத்தியம் கையில் கிடச்சதுக்கப்புறம் அதுக்காக பிரயாணப்பட்டு போகிறாரு. போகிற வழியில் எங்கேயாவது ரொம்ப கம்ஃபர்டபுளாக 5 ஸ்டார் ஹோட்டல் எடுத்து தங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததா? இன்றைக்கி நம்ம எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம்? ஆக்சுவலி 2 கார் எடுத்துகிட்டு எல்லா எக்யூப்மெண்ட்ஸோடு லோட் பண்ணிட்டு ஒரு ஏசி ஹாலில் போயிட்டு உட்காந்துட்டு பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறது இல்லை, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை. ஆனால் அப்படி அவர் பண்ணியிருப்பாரா அப்படின்னா, அவ்வளோ பெரிய செல்வந்தர் என்ன பண்ணுறாரு? கூடாரம் போட்டு அதில் வர வருமானத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய ஹார்வெஸ்ட் ஒர்க்கை வந்து அவங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா மூச்சு வாங்கும். ஸோ இதை நம்ம படிக்க வேணாம், இதை நம்ம அடிக்கடி பார்க்குறது. பவுலை பற்றி ரொம்ப கிளியராக போட்டிருப்பார் இல்லைங்களா? ஸோ நான் வந்து அதிகம் புத்தியமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன்,
யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன். இந்த வசனங்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறதில்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு செல்வந்தர் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு சத்தியத்துக்காக. நம்மளால பண்ண முடியுமா? ஓவர் நைட் பணக்காரனாக இருந்துட்டு சத்தியத்துக்காக டக்குன்னு ரொம்ப ஹம்பிளாக இறங்கி களத்தில் இறங்கிட்டு, கொடுங்க பிரதர், நான் போஸ்டர் ஓட்டுறேன், நான் பேனர் அடிக்கிறேன், நான் சேர் போடுறேன், நான் கூட்டுறேன் அப்படின்னு இறங்க முடியுமா நம்மளால? அப்படின்னா நம்மளால பண்ண முடியுமா? பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், செஞ்சு காட்டுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் அவர் ரொம்ப கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு போயிட்டார். பவுல் வச்சுட்டு போனவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ கூட இவர் எந்த விஷயம் எழுதினாலுமே, ஈவன் மேரேஜ் பற்றின ரைட்டிங்ஸ்லாம் எழுதும் போது கூட இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய ரைட்டிங்ஸே அந்த ஹம்பிள்னஸை சொல்லும். இவர் ஒரு அப்போஸ்தலன், இவர் நினச்சா என்ன பண்ணலாம், பா நான் சொல்கிறேன், இதை கேளு, இதுதான் சரி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டிங் அப்படி சொல்லுதா அவருடைய ரைட்டிங் அப்படின்னு கேட்டால், இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் ஹம்பிளா சொல்றாரு. அவருக்கு ரைட்ஸ் இருக்கு, ஆர்டர் பண்ணி எழுதுற, இதை தான் பண்ணு, இது சரி தப்புன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் உன்கிட்ட என்ன பண்ணல, உங்ககிட்ட கட்டளையா சொல்லலை, யோசனையா சொல்றேன் அப்படின்னு கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் அதே நேரத்தில் என்ன இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பவுல் இந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள்ல கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அன்பில் தான் கேட்பார் அந்த விஷயத்தை எல்லாமே. எப்படின்னா, நான் பேச்சிலே கல்லாதவனாக இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல, எந்த விஷயத்திலும் எல்லாருக்கு முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி மற்ற சபைகளினிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தியத்தையும் சொல்லி இந்த வேலையும் செஞ்சு அவரால் அந்த ஒர்க் பண்றது அவருக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்மளாம் பவுல் மாதிரி ஓடுறோமா? 5 நாள் ஆஃபீஸ், 2 நாள் பிரேக்கு, இல்லை 6 நாள் ஆஃபீஸ், இல்லை ஒரு 8 hours டியூட்டி, 9 hours டியூட்டி, ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு டியூட்டி டைமு நமக்குன்னு இருக்குது இல்லைங்களா? எப்படி நம்ம ஒரு ஊழியம் பண்ணுறோம் அப்படின்னா, பவுல் மாதிரி வருத்தப்பட்டு பண்ணுறோமா இவ்வளோ விஷயத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் பவுல் எப்படி எழுதுறாரு வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8ஆம் வசனம் முடிய, ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்ட போகிறேன். யார் எழுதுறா இந்த ரைட்டிங்ஸ் எல்லாம்? பவுல் எழுதுறாரு. வாசிக்கலாம் ஃபுல்லா. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவருடைய கோர்ஸை முடிக்கிற டைம் வருது. சொல்றாரு, நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளியரா சொல்றாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இப்போ கேள்வியே என்னன்னா, 3 அப்போஸ்தலர்கள் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்கு கையில் கிடைக்கப்பட்டதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் அவங்க வாழ்க்கைக்குள்ள மனமாற்றங்கள் இருந்ததா இல்லைங்களா? சரி, நமக்குள்ள எப்படி இருக்கு? நம்ம பாபிலோனில் இருந்திருப்போம், சத்தியம் தெரியாமல் இருந்திருப்போம், சத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் சத்தியத்துக்குள்ளே வந்திருப்போம். வந்ததுக்கப்புறம் நமக்குள்ள கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கா இல்லைங்களா? ஃப்ரம் த ஹார்ட் பதில் சொல்லலாம். ஏதோ பிரதர் கேட்குறாரே ஒரு பதில் சொன்னால் அமைதியாக விட்டுருவாரு அப்படி சொல்ல வேண்டாம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போது என்னைக்கு பிதா கிட்ட உடன்படிக்கை போட்டுட்டு பரிசுத்தாவியை கையில் பெற்றுக்கொண்டோமோ, அப்போஸ்தலர்களுக்குள்ள எப்படி ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சு, அவங்க தான் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்களுக்குள்ளற ஒரு போட்டி பொறாமை இருந்தது, வாக்குவாதங்கள் இருந்தது, முறுமுறுப்புகள் இருந்தது, ஒரு பாசம் இல்லாமல் ஒரு அக்கறை இல்லாமல் ஒரு பேச்சு இருந்தது அவங்களுக்கு மத்தியில். ஆனால் பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்தாவி கிடைச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் காட்டுறாங்க? எங்கேயாவது வசனத்தில் அவங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிற்பாடு பழைய மனுஷனை போல அவங்களுக்குள்ளற அந்த ஒரு திங்கிங் இருந்ததா, ஒரு பிஹேவியர் இருந்ததான்னு ஏதாவது ஒரு வசனம் எடுத்து காட்டுங்க. அதனால தான் அவர்கள் 12 நட்சத்திரங்களாக இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போது அவங்க மனவாட்டி வகுப்பார் ஆயிட்டாங்க.
எல்லாத்தையும் மீறி அவங்க அப்போஸ்தலர்கள். அந்த ஒரு ஹானர், அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஒரு க்ளோரி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இப்போ நம்ம எதை நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ரெண்டே விஷயம்தான். அவரை அறியக்கூடிய அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அண்ட் அதே நேரத்தில் அவருடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலாக மாறணும். அப்படின்னா ஏசு கிறிஸ்து போல நம்முடைய கேரக்டர் மாறணும்னா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய தலையாய ஒரு குணலட்சணம் என்ன அப்படின்னா மனத்தாழ்மை. அப்போ இந்த மனத்தாழ்மை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே எந்த அளவில் இருக்கு? பேதுரு யோவான் சந்திப்பு இருக்கட்டும், பேதுரு பவுலுடைய சந்திப்பு இருக்கட்டும், பேதுருக்கே நடந்த சில விஷயங்கள் இருக்கட்டும், எப்படி அவங்க மெச்சூர்டாக அந்த மனத்தாழ்மையை காட்டினாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர்களை போல ஒரு மனத்தாழ்மையை ஒருவேளை நம்ம காட்டுறோம் அப்படின்னா நம்ம சர்ச் கிளாஸ் ஆகிறத யாராலையுமே தடுக்கவே முடியாது. அதுதான் இன்றும் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, அந்த 3 அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அவங்க எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் இருந்தாங்க. அந்த ஒரு ஸ்பிரிட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, கிடைச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டுறாங்க. இப்போ தாழ்த்தினதுனால என்ன ஆயிடுச்சு? உயர்த்தப்பட்டாச்சு அவங்க, இல்லைங்களா? எவ்வளோ பெரிய ஒரு மகிமை! 12 நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா? 12 அப்போஸ்தலர்கள் தான். இனி எத்தனை யுகா யுகம் வந்தாலும் அப்போஸ்தலர்களுடைய கவுண்ட் என்ன? 12 தான். அந்த 12 பேர் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ சபை வகுப்பாரும் 1,44,000 அப்படின்னா 1,44,000 தான். அதில் ஒருவேளை நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம உள்ள இருக்கோம், நம்மளும் மனவாட்டியா மாறிட்டோம் அப்படின்னா மாத்திருவாரா தேவன்? அதுக்கப்புறம் மனவாட்டியா மாறினதுக்கப்புறம் இல்லை, சான்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. நம்ம இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்தி கொண்டு எதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காரு, எதுக்காக சத்தியத்தை கொடுத்துருக்காருங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கேட்ட சத்தியத்தை கேட்டபடி அப்படியே விட்டுட்டு போகாம கேட்ட சத்தியத்துக்கு செவிசாய்த்து நம்மளுடைய ஆவியின் கனிகளை பெருக்கி கொண்டு மனத்தாழ்மையோட ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற குணலட்சணங்கள் எல்லாமே என்ன பண்ணிடும்? வரிசையாக ஒன்று ஒன்றா நம்மக்கிட்ட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஆவியின் கனிகள் வந்து. ஸோ அப்பேற்பட்ட ஒரு குணலட்சணத்தை காட்டி நம்ம சபையாக போகிறதுக்கு தேவன் தாமே கிருபையை தந்து நம்மளை வழிநடத்துவாராக. பேச வாய்ப்பளித்த பிதாவுக்கும் அவருடைய குமாரனுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த தூதி